கன்னிராசிக்கு பல் நோய், கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெருசா இல்ல. பல்லு பிரச்சனை பண்ணும், இல்ல கண்ணு பிரச்சனை பண்ணும். அண்ட் தென் வந்து வயிறு பிரச்சனை கொஞ்சம் வரும். கை கால்ல கொஞ்சம் ஷிவர் ஆகுது, ஸ்கின் டிசீஸ் வருது, இதெல்லாம் வரும். பட் கிளியர் ஆயிரும். குரு பார்வை விழுகுது இல்லையா? குரு பார்வை ஃபேவரா இருக்கு நமக்கு. அப்படி இருக்கும்போது எடுத்துக்கிற மெடிசின் ஒர்க் ஆகாம தவிக்கிறவங்க தான் இன்னைக்கு நெறைய. நான் மெடிசின் அலையிறேன். ஒரு ஒரு நல்ல டாக்டர் நமக்கு அமையறதுக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் அமையறதுக்குமே, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு நல்ல டாக்டர புடிக்கிறதுக்குமே நமக்கு லக் வேணும் சார். நமக்கு ஒரு நேரம் சரியில்லாம வந்துச்சுன்னா, அவங்க என்னதான் பெரிய டாக்டரா இருந்தாலும், நம்ம போய் சிக்க வேண்டிய நேரத்துல சிக்கிருவோம். வேற மாதிரி சிக்கிருவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல கைடு, ஒரு நல்ல மருத்துவர் நமக்கு கிடைப்பாங்க. ரொம்ப லீஸ்ட் பிரைஸ்ல, அ லீஸ்ட் டைம்ல குடுக்குற மருந்து உங்கள ஈஸியா ரெக்கவரி பண்றதுக்கு ஏத்த மாதிரியான நோய் இருந்தாலும் ஏத்த மாதிரியான நேரம் தான் இது. அதனால நீங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்காம இருக்க, நாள்பட்ட தோல் வியாதி இருக்கு, நாள்பட்ட வியாதி இருக்கு, அந்த வியாதி, இந்த வியாதி, தலைவலி அது இதுன்னு இருக்குன்ற பட்சத்துக்கு தாராளமா இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் தொடங்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஃபேவரா அமையுங்க.